1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மறைவிடத்தில் ஒன்றான 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக 6ஆம் இடத்தை மறைவிடம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம். அதில் பாவக்கிரகங்கள் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் உண்மையிலேயே நல்ல பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மறைவிடங்களில் எப்போதுமே சுபக்கிரகங்களுக்கு ஒரு வலிமை கிடையாது, பாவக்கிரகங்களுக்கு தான் வலிமை. அடுத்தது பார்க்கும்போது இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது முக்கியமாக கடனை குறிக்கக்கூடியது. கடன் வாங்கிட்டு தவிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நம்பி எவனாவது கடன் கொடுப்பானா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, என்னை நம்பி ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டேன், இவ்வளோ பேர் உன்னை நம்பி கடன் கொடுத்துருக்கானா அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு தொழில் பண்ணோன்னா நீங்கள் போய் பேங்க்கில் கடன் வாங்குவீங்கல்ல, யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குவீங்கல்ல. உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டியை தீர்மானிக்கிறதும் இந்த 6ஆம் இடம் தான். அடுத்தது வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, வேலைக்காரர்கள் சொல்கிறோம்ல, இதை சொல்கிறதும் இந்த 6ஆம் இடம் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கடன்காரன் நம்மளை கட்டுப்படுத்துவானா. கடன்காரன் சில பேர் வீட்டு வாசலில் உட்காந்து கடன் கொடுக்கலன்னா கழுத்தில் துண்டை போட்டு இழுத்துட்டு போய்டுண்டா அப்படிம்பால. இந்த மாதிரி கடன்காரங்க நம்மளை டாமினேட் பண்ணுறானா, அல்லது சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வரானா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுலாம் 6ஆம் இடம். அதே போல் கடன், நோய், வழக்கு, இது மூணுத்துக்கும் முக்கியமான பங்குங்கிறது பார்க்கும்போது 6ஆம் இடம் தான். அப்போ நோயில் அவஸ்தைப்படுறாங்களா, நோயை விட்டு வென்று வராங்களான்னு ஒன்று. அதே போல் எதிரிகளுக்கு அடங்கி நடக்கிறாங்களா, இல்லை எதிரிகள் இவங்களை கண்டா பயப்படுறாங்களா ஒன்று இருக்குல்ல. இதை எல்லாத்தையும் சொல்கிறது தான் 6ஆம் இடம். எல்லாத்துக்கும் மேலே 6ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு ஒன்று பேர். தேர்தலில் போய் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கு 6ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் 6ஆம் இடம் ரொம்பமான முக்கியமான பங்கு குறிக்குது. ஸோ 6ஆம் இடம் சரியாக இருந்தால் தான் நல்லாவே இருக்க முடியும். அப்போது அந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சுபக்கிரகம் இருந்ததுன்னா எந்த வகையிலுமே அது நல்லது கிடையாது, அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நிறைய இந்த பழைய பாடல்கள், எதுக்கு பழைய பாடல்கள் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பழைய பாடலை போட்டு அப்படியே ஒப்பிக்கிறது இல்லை, அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கணுமே தவிர அதில் உள்ளது தான் அப்படின்னு பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் ஒரு புலியை பார்த்த பசுமாடு எந்த அளவுக்கு மிரண்டு போய் பயந்து ஓடும், அந்த மாதிரி இவனை கண்டால் இவனுடைய எதிரிகள் பயந்து ஓடுவார்கள் அப்படின்னு பழைய ஜோதிட நூல்கள்லாம் பாடல்களாக இருக்குது. அதுக்குன்னு எல்லா பாடல்களையும் ஒப்பிச்சிட முடியாது. நமக்கு தேவையானது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு சரியாக வருதுன்னு பார்த்து நம்ம அந்த பாயிண்ட்டை சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னலாம் பாவ கிரகம் இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது 9 கிரகங்களில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் பாவகிரகங்கள் தானே. சூரியனும் சுபாவத்தால் பாவகிரகம், செவ்வாயும் சுபாவத்தால் பாவகிரகம், அடுத்தது பார்க்கும்போது சனி பாவகிரகம், ராகு கேதுக்கள் பாவகிரகம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவன் மிகப்பெரிய வீரனாகவும் தீரனாகவும் இருப்பானுங்கிறது முதல் பாயிண்ட்டு. எதை கண்டும் அவன் அஞ்ச மாட்டான். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற பல பேருக்கு அரசு வேலைகளும் அரசு சார்ந்த வேலைகளும் நிறைய பேருக்கு எளிமையாக கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு பார்த்துட முடியாது, அவர்களுக்கு ஓரளவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கடன்காரன் வந்தான்னா இவனை பார்த்து யோசிப்பான். வடிவேல் சொல்கிறாரு பாருங்க, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்ல, வட்டமானு போகிறாரு பாருங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. கடன் இல்லாமலாம் இருக்காது, கடன் இருக்கும், இருந்தாலும் கடன் கொடுத்தவன் வச்சாலே வச்சுட்டு வெளில போட பணம் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி உட்கார மாட்டான். வரலான் தான் வருவான், அவன் முகத்தை பார்த்தோன்னே சரின்னு சொல்லிட்டு சரி அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. இது அதே மாதிரி நோய்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எந்த நோயும் நம்மளை மீறியெல்லாம் வெளியில் வந்துடாது. நோய்கள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. பாவக்கிரகங்களில் ஏதாவது ஒன்று 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதுக்குன்னு 2-3 இருந்தால் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, சூரியன் என்னென்ன பவரை கொடுக்குதோ அத்தனை பவரையும் செவ்வாயும் கொடுத்துரும். அப்போ பெரிய அளவுக்கு நோயிலேருந்து நம்மளை என்ன நோய் வந்தாலும் அந்த நோயிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். அதே போல் எந்த அளவுக்கு கடன் இருந்தாலும் அது நம்மளை மீறி போகாது, நம்மளுடைய கட்டுக்குள் அடங்கி இருக்கும். எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கிறவொன்னு யாரும் இருக்க மாட்டான். என்ன தான் நமக்கு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் நம்மளை கண்ட பிறகு அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவான்னு சொல்கிறாங்கல்ல. செவ்வாய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பலன் உண்டு. நிறைய பேருக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற பல பேர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எடுத்தோன்னே சடார்னு கையை நீட்டிடுவாங்கல்ல, அடிச்சிடுவாங்கல்ல. இதெல்லாம் செவ்வாய் இருந்தால் அந்த வேலையை செஞ்சிடும்.
ஆனால் இந்த செவ்வாய் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு இன்னொரு தடவை முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. செவ்வாய்க்கு பகை வீடுன்னு நம்ம 2 வீட்டை முக்கியமாக பார்ப்போம்ல, அதில் முக்கியமான பகை வீடு வந்து மிதுனமும் கன்னியும். இப்போ மிதுனம் வந்து 6ஆம் வீடு இருந்து அதில் வந்து செவ்வாய் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் கன்னி வந்து 6ஆம் இடம் இருந்து அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் இந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம், கன்னி செவ்வாய் கடலும் வற்றுங்கிற மாதிரி ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு. கடல் வற்றுமா என்னைக்காவது? அப்போ கடல் போன்ற செல்வங்கள் இருந்தாலும் வற்றி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, எந்த பொருள்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, ஒரு டீலர்ஷிப் எடுத்து வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு பொருட்கள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லாபம் தானே. அதாவது நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லையா, அந்த மாதிரி ரூட்டில் அதை பயன்படுத்திக்கிட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும். மேஷ லக்னம் தாங்க, எனக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார், இன்னொரு பக்கம் பகை வீட்டில் இருக்கிறது தான் எடுக்கணும். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருக்குது, அது இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணும். அடுத்து 6ஆம் இடம் கடகமாக இருந்து அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் யோசித்து தான் முடிவு பண்ணணும். இப்போ கும்ப லக்கணத்துக்கு மட்டும்தான் 6ஆம் இடம் வந்து கடகம் வரும். அப்போ கும்ப லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துதுன்னா வெளியில் என்ன தான் பில்டப் தைரியம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கும். எதையும் மனசில் வச்சு தான் பலன் சொல்லணும். ஸோ 6ஆம் இடம்னா ஸ்ட்ரைட்டாக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, நான் வந்து அசகாய சூரன்ட்டு வந்துடக்கூடாது. அதில் இவ்வளோ விதிவிலக்கையும் சேர்த்து பார்க்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் சனி இருந்தால், 6ஆம் இடத்துல சனி இருந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லது. எதிரிகளை வந்து மோதி ஜெயிக்கலாங்கிற எண்ணம் கூட வராது அவனுக்கு. ஏன்னா அவன்கிட்ட மோதணுன்னா நம்மளை அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவான்னு எந்த விஷயத்துலையுமே மோத மாட்டாங்க. மறைமுக எதிர்ப்புகள் சில இடங்கள்ல இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோன்னா நமக்கு பிடிக்காதவர்கள் சில பேர் இருப்பாங்க, சில பேர் பழகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது இருந்தாலும் நம்ம எதுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க சைலண்ட்டாக சில வேலைகள் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி சைலண்ட்டாக வேலைகள் பார்த்தா யார் மூலமாவது நம்ம கவனத்துக்கு வந்து சேர்ந்துடும். இது போன்றவர்களை நம்ம எதுக்கிறதெல்லாம் பயன் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே ஓஞ்சி போயிடுவாங்க. இன்னும் சொல்லுவாங்கல்ல, தவறான ஆலோசனைகள் கொடுத்து தவறான வழிகாட்டி நம்மளை கவுத்து விடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து அது பாசிட்டிவ் ஆகிவிடும். தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி ஏறிக்கொண்டு செல்வார்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் 6ஆம் இடத்துல சனி இருந்தால் அது போல் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரி, இந்த 6ஆம் இடத்து சனி எங்கே அப்படின்னு பார்க்கணும். இப்போது விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து சனிக்கு பகை வீடு. மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வந்து விருச்சிகம். அந்த இடத்துல சனி இருந்தால் இந்த பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும். அதே போல் சனி நீச்சமாகக்கூடிய மேஷத்தில் இருந்தாலும் வந்து பெரிய அளவுக்கு அது பலனை கொடுக்காது. அப்போ 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கணும், அதே சமயத்தில் அது பகை வீடாகவும் இருக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு நீச்சமாகவும் ஆகி இருக்கக்கூடாது. நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் பவர் குறைவு, அவ்வளோதான். பகை வீடாக இருந்தால் எதிர்பார்க்க வேண்டிய பலன் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாவகிரகமான ராகு 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிரி இருப்பான், அந்த எதிரி வந்து நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பான். அந்த எதிரியை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்ககிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த எதிர்ப்பு இருக்குல்ல, இதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அதாவது உட்கார்ந்த இடத்துக்கு இந்த நாற்காலியை தூக்கி விட்டோன்னா கீழே ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து கடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறது, அந்த எதிரிகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தினாலே நமக்கு வேறு ஆபத்து வருங்கிறதுனால பயந்து இருப்பாங்க. அதாவது நம்ம 6ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறவனுக்கு எதிராக யார் யார் என்னென்ன வேலை செய்கிறார்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னால் ஏதாவது ஒரு ஆபத்தில் போய் மாட்டிப்பாங்க. அதனால் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்களை பெரிய அளவுக்கு மோதக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க, 6ஆம் இடத்து ராகுக்கு அப்போலோ வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக 6ஆம் இடத்துல பாவகிரகங்களுக்கு வலிமை அதிகம், ராகுன்னு வரும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய வலிமை. கேதுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். 6ஆம் இடத்துல போய் கேது இருந்தாலும் கிட்டத்தட்ட அவர்களை வந்து வெல்வது வந்து ரொம்ப கடினம். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாலே ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ ராகு இருந்தான்னா கேது இருந்தான்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுல்ல. அந்த இடத்துல போகும்போது ராகுக்கும் அதிக பலம் கிடைச்சிடுது, கேதுக்கும் அதிக பலம் கிடைச்சிது. ஆனால் 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன சின்ன சின்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல கேது இருக்கிறவர்களுக்கு பல பேருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, சாப்பாடை வந்து வேலைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. பசியோடு இருந்தால் கூட அந்த சுட சுட சாப்பிட்றோம், டயத்துக்கு சாப்பிட்றோன்னு சாப்பிட்டதுனால அவங்களுடைய வயிற்றில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் தான் இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இது போல் எந்த பாவக்கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத
முதல்ல முடிவு பண்ணிக்கணும். 2-3 கிரகம் சேர்ந்துருக்கு, அந்த இடத்துல மாந்தி இருக்குது, இப்படியெல்லாம் வரக்கூடாது. இதை போல தெரிஞ்சுக்கோங்க. இதை அடுத்த கட்டமாக நம்ம சொல்லும்போது உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம பதில் சொல்லுவோம். நீங்கள் ஒரு லைனில் கீழே கேட்கக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும், பிறந்த ஊர், டைம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விகளை வீடியோ பண்ணி உங்களோட மொபைலில் வீடியோ பண்ணி அனுப்பினா மட்டும்தான் என்னால் தெளிவாக பதில் சொல்ல முடியும். போகிற போக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அது எப்போவுமே நல்ல பலனை மட்டும்தான் தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.